பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏஆர் ரஹ்மான் ஜெயஹிந்த் பாடல் அதோட பின்னணி இசை வந்துட்டு அவரே அமைக்கலைங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? ராம் கோபால் வர்மா என்கிற இயக்குனர் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சிவா என்கிற படம், ஏஆர் ரஹ்மான் இசையிலேயே கூட ரங்கீலாங்கிற ஒரு படம், அது மியூசிக்கல் ஹிட் ஆச்சு அந்த காலகட்டத்தில். ஏஆர் ரஹ்மானோடு இணைந்து பணியாற்றிய ராம் கோபால் வர்மா பின்னால் பலவிதமான சர்ச்சைகளுக்கு அவர் ஆளானார். அவருடைய படங்கள் இப்போ சரிவர ஓடவும் இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேலே அவருடைய கேரக்டர் பிடிக்காமல், அவர் சொன்ன கதையோ அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய அணுகுமுறை பிடிக்காமலோ ரஹ்மான் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டார், வேணான்னு நினச்சிட்டார். அந்த கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டு ராம் கோபால் வர்மா ஒரு சர்ச்சையான கருத்தை சமீபத்தில் வெளியிட்டார். என்ன சொன்னார்னா, அந்த ஜெய்ஹோ என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் ஸ்லம்டாக் மில்லினியர் படத்தில் ஆஸ்கார் விருதுக்கு காரணமான பாடலை ஏற்கனவே ஒரு படத்தில் யுவராஜ் என்கிற படத்தில் சல்மான் கான் நடிப்பதாக இருந்த யுவராஜ் என்கிற படத்தில் சுவீந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடகன் தான் கம்போஸ் பண்ணியிருந்தான். அதை இவர் இங்கே பயன்படுத்திக்கிட்டாரு, அது அவரோட ஒரிஜினலே கிடையாது அப்படின்னு ஒரு குண்டதிக்கு போட்டார். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த சுக்வீந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த பாடகனை பஞ்சாபியில் சின்ன சின்ன இசைக்குழுக்களில் பாடி எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாத போது 90களினுடைய இறுதி பகுதியில் ஒரு 98 இந்த மாதிரியான வருடங்களில் சென்னைக்கு ரஹ்மான்கிட்ட வாய்ப்பு கேட்பதற்காக இங்கேயே தங்கி இருந்து கோடம்பாக்கத்தில் தினசரி அவர் ஸ்டூடியோவில் போய் கோரஸ் பாடக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த செய்யாங்கிற பாடல் மூலமாக பிரபலமாகி அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடகர். இளையராஜா காலத்தில் ஒரு 4-5 பாடகர்களை தாண்டி திரை இசை பாடல் கிடையாது. எஸ்பிபி, யேசுதாஸ், ஜெயச்சந்திரன், மலேசியா வாசுதேவன், சுசீலா, ஜானகி, வாணி ஜெயராம், ஒரு 10 பேர் அதிகபட்சம். அவங்கள தாண்டி பாட முடியாது, வேறு யாருக்கும் உள்ளே விட மாட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. பாடலாசிரியர்களும் ஏறத்தால் அப்படி தான். ரஹ்மான் வந்த பின்னாடி தான் மியூசிக் காம்படிஷனில் யார் ஜெயித்தாலும் சரி அவங்களெல்லாம் பாட வச்சார் கூப்பிட்டு. அப்படி அவரால் உருவாக்கப்பட்ட பாடகர்கள் நூற்றுக்கணக்கில் இல்லை, 1000 கணக்கில் இருக்காங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் வேறு வேறு குரல்கள். நல்லா நிறையா பேர் அறிமுகப்படுத்தினார். அவரால் தான் ஹரிகரன்லேருந்து இன்றைக்கி இருக்க சித் ஸ்ரீராம்லேருந்து பெரிய நிறைய பாடகர்கள் வித்தியாசமான முயற்சிகள், புதிய முயற்சிகளில் நிறையா பேரை உருவாக்கினார். அதனால் அவரால் உருவாக்கப்பட்ட ஒருவர் தான் சுவீந்தர் சிங். அவரே சொல்லிட்டார், ஜெய்ஹோ பாடலுக்கு நான் இசையமைக்கலை, உங்கள் பஞ்சாயத்தில் என்ன இழுத்து விடாதீடா அப்படின்னு ராம் கோபால் வர்மா வாயை அடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. அந்த பிரச்சனை முற்றுப்பட்டு விட்டு இது குறித்து ரஹ்மான் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஏன்னா பொய்களுக்கு பதில் சொல்லுகிற பழக்கம் அவர் கிடையாது. அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. இந்த சர்ச்சை முடிவுக்கு வந்துவிட்டது. ஒரு திரைப்படம் வருதுன்னா உடனே இந்த படத்தை தொடர்ந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு இயக்குனர்கள் எடுக்கும்பொழுது நீ எல்லா ஹாலிவுட் மூவியும் பார்த்துட்ட. இப்போ ரீசெண்டாக அட்லியை பற்றி சொல்லலாம். ஸோ எல்லா ஹாலிவுட் மூவியும் பார்த்து பிட்டு பிட்டாக கொண்டாந்து வைக்கிறீங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருங்க சார். அதே மாதிரி இந்த மியூசிக்கில் கூட இந்த மாதிரிலாம் மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மியூசிக், அப்புறம் இதற்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய திரையிடப்பட்டிருக்கக்கூடிய படங்களில் இருக்கக்கூடிய மியூசிக்னு சொல்லிட்டு இப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்காங்களா, இல்லை அந்த மாதிரி மியூசிக்லாம் ரீமிக்ஸ் பண்ணி இன்னைக்கு வரக்கூடிய சாங்ஸை ரசிகர்கள் மத்தியில் இன்னைக்கு கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யார் எந்த மியூசிக்ல இருந்து திருடினாலும் அடுத்த வினாடியே இணையதளத்தில் கண்டுபிடிச்சு போறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. யூடியூப் நிர்வாகமே கண்காணிக்குது. ஒருத்தர் ரிப்பீட்டேஷன் அடிக்கிறான்னாலே சவுண்டு ஒரு 7 செகண்டை தாண்டும் போதே அவனே ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. இப்போ அதனால முன்னாடி மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது. இப்போ இந்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய பாடலை கொண்டு பாம்பேயில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பாடலை கொண்டு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா 80களில் சங்கர் கணேஷ் மாதிரி ஆட்கள் இங்கே பயன்படுத்துவாங்க. யாருக்குமே தெரியாது, ஏன்னா போய் நம்ம ஹிந்தி படம் பார்க்க முடியாது. இப்போ அப்படியா, உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழி படங்களும் நம்ம வீட்டினுடைய அந்த சின்ன திரைன்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்குள்ளே தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே ஓடிடி ஸ்மார்ட் டிவிக்குள்ளே வந்துருச்சு. ஓடிடியில் எதை அமுக்கினீங்கனாலும் நீங்கள் கொரியா படம் பார்க்கலாம், சீனா படம் பார்க்கலாம், ஜப்பான் படம் பார்க்கலாம், ராமராஜன் படமும் பார்க்கலாம். அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. அதனால் இனிமே அதை இதை ஒட்டுமானம் பண்ணார், இது அதுலேருந்து ஒடுத்தார் அப்படிங்கிறதுலாம் மாட்டிக்கிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, முடியாது என்பது அல்ல. ஒரிஜினாலிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் தப்பிக்க முடியும். மற்றவங்கெல்லாம் என்னென்னா விமர்சனத்துக்குரியதால். இப்போ நீங்கள் அட்லி பேரை சொல்லிட்டீங்க, இந்த விமர்சனத்துக்கு ஆளாகாமல் இருக்கணும்னா படம் பார்த்து படம் எடுக்கக்கூடாது, வாழ்க்கையிலிருந்து படம் எடுக்கணும். இந்த மண்ணினுடைய மைந்தர்களுடைய கதை,
வாழ்வினுடைய யதார்த்தத்தில் இருந்து ஒரு கதையை வந்து வாழ்வியலேருந்து எடுத்துட்டா அது ஒரிஜினலாக இருக்கும், அசலாக இருக்கும். முறையான உள்ளூர் படம் தான் உலகப்படம். நீங்கள் அந்த அசலான வாழ்க்கை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா அது வந்து உலகப்படம் ஆயிரும். நீங்கள் மசாலாவை போட 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 என்ன ஆகும்? அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மசாலா படம்னா என்ன? நம்ம சமைக்கிறதுல நம்ம கவுச்சி சமைச்சாலோ அசைவம் சமைச்சாலோ அல்லது காய்கறியை சமைச்சாலோ அதில் இருக்கிற காய்கறியில் இருக்கிற பச்சை வாடை தெரியக்கூடாது, அசைவத்தில் இருக்கக்கூடிய கவுச்சி வாடை தெரியக்கூடாது. அதை மறைக்க தான் மசாலா. இப்போ உண்மைத்தன்மையை மறைப்பது தான் மசாலா படம். அதுதான் மசாலா. அது டேஸ்ட் இருக்கலாம், ஆனால் அது உண்மை கிடையாது. அதனால் ஒரிஜினலான படங்களை எடுக்கலைன்னா இன்று தப்பிக்க முடியாது யாரும். நீங்கள் திரைப்படம் சொன்னது தான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருதுங்க சார். அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு கருத்து கலந்த படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயினை அரைகுறையான ஒரு ஆடையில் ஆட வைக்கிறதோ, இல்லை வந்து இதில் கருத்தே இருக்காது, ஏதோ சம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி அஃபேர்ஸ், இல்லை போதைப் பொருள், இல்லை கடத்தல், இந்த மாதிரி மையப்படுத்தி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கிறதால இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோ எப்படி தன்னுடைய சரக்கு எடுத்து அடிக்கிறாரோ அதே மாதிரி அடித்து போடுறத ரீல்ஸாக வந்து மேக் பண்ணி போடுற லெவலில் வந்துட்டாங்க. சிகரெட் குடிக்கிறது வரைக்குமே. இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் சொசைட்டியை கெடுக்க வர மாதிரி இருக்குது. அப்போ திரைத்துறைகள் சரி, அப்போ இந்த மாதிரி ரீதியில் உங்களோட வியூ எப்படி இருக்குங்க சார்? அது குற்ற செயல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்குல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே ஒரு குற்றவாளியும் இருக்கான். கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவைதான்ங்கிறாங்கல்ல, அது மாதிரி மனிதனுக்குள்ள ஒரு மனிதத்தன்மையினுடைய உச்சமான விஷயமும் இருக்குது. அன்பு இருக்குது, காதல் இருக்குது, கருணை இருக்குது, இரக்கம் இருக்கிறது, எல்லா நிகழ்ச்சித்தன்மையும் மனிதன்ட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள குற்ற மனப்பான்மை, குரூரத்தன்மைகளும் இருக்குது. அவனுக்கு ஒரு விலங்குக்கான மிருகத்துக்கான தன்மையும் அவனுக்குள்ள இருக்குது. எது எளிதானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேப்பர் விற்கிறவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முன்னணி பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை பேர் சொல்லக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்லலை. முன்னணி பத்திரிக்கையில் என்ன செய்வான்னா, இந்த திருமண வாழ்க்கையில் இருந்து வேறு பந்தங்களில் போய் மாட்டிக்கிறாங்கல்ல. திருமணம் ஆகிருக்கும், அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செட் ஆகாமல் போயிடும், அவங்களுக்கு பொருத்தமற்ற உறவாக மாறிடும், அவங்களுக்கு வேறு உறவுகள் ஏற்படும். இதை வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, தலைப்பு செய்திகளில் முக்கியமான செய்தியாக போடுவான். இன்னார் மனைவி இன்னாரோட ஓடிப்பிட்டாங்கன்னு ஊரில் புரணி பேசுவாங்கல்ல, அதே பிரிண்ட் அடித்து விற்று பிழைக்கிறவனு இருக்கான். அது வந்து ஜேர்னலிசம். அது தனி மனித அந்தரங்கக்குள்ள தனி மனிதருடைய அந்தரங்கம் குறித்து பேசுவது ஜேர்னலிசமா? இல்லை. மக்களுக்கு தேவையான தகவல்களை தர்றதான் ஜேர்னலிசம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சமூகத்தில் அப்போ நடக்கலையா, தவறே நடக்கலையா, சமூகத்தில் குற்றமே நடக்கலையான்னா நீங்கள் அதையே திரும்ப திரும்ப மக்கள் மனதுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் சிகரெட்டு குடிக்கிறத வந்து ஹீரோயிசமாக காமிச்சிங்க, அதில் வந்து சிகரெட்டு குடித்தவங்கள பாதி பேர் கொரோனாவில் செத்து போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்களே 2-3 பேர் சிகரெட்டு செயின் ஸ்மோக்கர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. நுரையீரலை தான் அது வந்து அட்டாக் பண்ணும். முதல்ல வந்து கோவிட் வந்து நுரையீரலில் ஏறி உட்காந்து மூச்சை பிடிச்சி அமுக்கிவிடும். சிகரெட்டு குடித்தவங்க பாதி பேரை காணாம். இப்போ அதுக்காக சிகரெட் குடிக்க நிப்பாட்டிட்டாங்களான்னு கேட்டால், இப்போ எல்லா டீ கடையிலும் பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டே இருக்காங்க, புகை வந்துக்கிட்டே இருக்குது, யாருமே போகவே முடியல உள்ள. அப்போ யார் செய்தாலும் தவறு. அதில் ஒரு ஹீரோயிசமும் கிடையாது. முதல்ல உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிறது தான். படம் முழுக்க சீட்டு குடிக்கிறாங்க, அவன் எடுத்தோடனே வந்து ஒரு கார்டு போடுறாங்க, புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, மது அருந்துவது உயிருக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு படம் அப்படின்னு அவன் ஒரு கார்டை போட்டு விட்டுட்டு படம் முழுக்க தண்ணியை போடுறாங்க, படம் முழுக்க ஆட்டம் போடுறாங்க. ஓப்பனிங் சீனே டாஸ்மார்க்ல இருந்து ஓப்பன் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு தவறான கலாச்சாரம். இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து எம்ஜிஆர் போன்ற நடிகர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த மாதிரி குடிக்காட்சிகளையோ புகை காட்சிகளையோ எதையுமே பயன்படுத்த மாட்டார். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படின்னு குடிக்கிறவனை பார்த்து பாட்டு வைக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருந்தார். இப்போ ஹீரோ குடிக்கிறான், அப்போ வில்லனை குடிக்க வச்சாங்க, இப்போ ஹீரோ குடிக்கிறான். ஸோ மொத்தத்தில் வந்து இந்த போதைப் பொருள் பழக்கங்களோ குடி போதைகளோ இதையெல்லாம் நியாயப்படுத்துது. இது கலைஞர்களுக்கு அழகான விஷயம் கிடையாது. சரக்கு இல்லாதவங்க இதை செஞ்சு பிழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்காக நிறைய கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி.